கிதாஜ் யாதவோட வாழ்க்கையில வந்து தோத்துக்கிட்டே இருக்கிறனால உனக்கு லக்கே இல்லை, நீ ஜெயிச்சாதான்டா உனக்கு லக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். கிதாஜ் யாதவ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தியன் டீம்லையும் சிஎஸ்கே டீம்லையும் வந்து இடம் பிடிக்கிறாரு. இடம் பிடிச்சு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2018 சிஎஸ்கே வர்ஸ் எம்ஐ மேட்ச் வந்து நடக்குது. அந்த மேட்ச்ல பிராவோ செம்ம அடி அடிச்சு நல்ல ஒரு சேசிங் பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒரு அவுட் ஆயிடுவாரு. ஆனா நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து 24 ரன் அடிச்சு ஆல்ரெடி இருப்பார். அவரு கடைசியா வந்து ஒரு 1 ஓவர்ல வந்து 10 ரன் அடிக்கணும். அதுல வந்து அவருக்கு பெயின் வந்து ஏற்பட்டிருக்கும் கிதாஜ் யாதவுக்கு. அந்த பெயினோட வந்து ஆடி சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாரு. அந்த பெயின் வந்து அவருக்கு லைஃப் டைம் வந்து உருவாக்குறதுக்கு அந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு காரணமாகிறது. கிதாஜ் யாதவுக்கு அந்த வழியெல்லாம் இருந்தாலும் உள்ளூர் போட்டிகளை நல்லா விளையாண்டு நிறைய வெற்றிகளை வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இதனால வந்து அடுத்தடுத்து இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இந்தியா வர்ஸ் இங்கிலாந்து மேட்ச்ல வந்து ஒரு 120 ரன் வந்து பிரமாதமா சேசிங் பண்ணி இந்தியாவுக்கு வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு